திமுகவுடன் கூட்டணிக்கு தேமுதிக வரும் என்கிற நம்பிக்கையை இழக்கவில்லை என்று திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ள நிலையில் தேமுதிகவை சுற்றி மீண்டும் யூக செய்திகள் வெளிவரத் தொடங்கியுள்ளன. என்ன நடக்கிறது தமிழக அரசியலில் விரிவாக பார்க்கலாம் அரசியல் சதுரங்கத்தில். விஜயகாந்த் தனியாகத்தான் இந்த தேர்தலை சந்திக்கப் போகிறேன் என்பதை தெளிவாக சொல்லுகிறேன். விஜயகாந்தின் இந்த அறிவிப்புக்கு பின்னர் தமிழக அரசியலில் கூட்டணிகள் குறித்த குழப்பங்கள் சற்று ஓய்ந்திருந்தன. தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறவில்லை என்று திமுக பொருளாளர் ஸ்டாலின் சில நாட்களுக்கு முன்பு தெரிவித்திருந்தார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் திமுகவுடன் இணைவாரா அந்த நம்பிக்கை அப்படி ஒரு செய்தி வந்தா உங்களெல்லாம் கூப்பிட்டு நிச்சயமா நானே சொல்றேன். அப்படி ஒன்றும் இல்லை. திமுகவின் இந்த நிலை இப்படி இருக்க, தொடர்ச்சியாக மக்கள் நல கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சியும் தேமுதிகவை தங்கள் கூட்டணிக்கு அழைப்பதில் தீவிர முனைப்பு காட்டின. மக்கள் நல கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கரம் கோர்க்க வேண்டும் என்று நாங்கள் விடுத்த வேண்டுகோளை திரும்பவும் நாங்கள் வற்புறுத்தி இருக்கிறோம். திரும்பவும் நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். அவர் கரங்கோர்க்க வருவார், நம்மோடு கூட்டணியிலே பங்கேற்க வருவார் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது. நேற்று தேமுதிகவின் தேர்தல் அறிக்கை 2ஆம் பாகத்தை வெளியிட்ட விஜயகாந்த், திமுக அதிமுகவிற்கு மாற்றாக தேமுதிகவை மக்கள் ஆதரிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். ஓரளவு கூட்டணி குழப்பங்கள் முடிந்துவிட்டது என்று நினைத்திருந்த நிலையில் மீண்டும் ஒரு புதிய திருப்பமாக தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்திருப்பது அரசியல் சதுரங்கத்தில் முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் கூட்டணி குறித்து தேமுதிக தொடர்ந்து மௌனம் சாதிப்பதும் கவனிக்கத்தக்கது. புதிய தலைமுறைக்காக தியாகச்செம்மல்.